ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ்ப் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட 7வது எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, வேதாளம் சொன்ன முதல் புதிர்கதையின் விடையை விக்ரமாதித்தன் சரியா சொன்னதுனால அவனோட மௌனம் கலைஞ்சு போச்சு. அதனால நம்ம வேதாளம் திரும்ப போயிட்டு முருங்கை மரத்துல ஏறிக்குச்சு. நம்ம விக்ரமாதித்தனும் திரும்ப போயிட்டு அதை புடிச்சு கட்டி தோல்ல சுமந்து வரக்குள்ள அது 2வது கதையை சொல்ல ஆரம்பிக்குது. வாங்க அதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அந்த காலத்துல பிரம்மஸ்தலம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அதுல அக்னி சுவாமின்னு ஒருத்தவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேரு மந்தாரவதி. மந்தாரவதிய பெண் கேட்டு 3 அழகான இளைஞர்கள் வந்தாங்க. வந்து ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மற்ற 2 பேர்ல யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. அதனால மந்தாரவதியின் தந்தையான அக்னி சுவாமியும் தன்னுடைய பெண்ணை யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா மீதி 2 பேரும் தற்கொலை பண்ணிப்பாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அவளை யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்காம நாட்கடத்தி வந்தான். அந்த 3 இளைஞர்களும் மந்தாரவதியை நினைச்சுக்கிட்டு இரவும் பகலும் நாட்களை கழிச்சு வந்தாங்க. அப்படி இருக்கப்போ மந்தாரவதிக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவ இறந்துடுறா. அவளை இழந்த அந்த 3 இளைஞர்களும் மனம் உடைஞ்சு போய் அந்த வேதனையிலேயே நிலக்குலைஞ்சு போயிடுறாங்க. அந்த 3வரில் ஒருவன் அவளை எரிச்ச அந்த இடத்திலேயே ஒரு குடிசை கட்டி அந்த சாம்பல் மேலேயே படுத்துக்கிட்டான். பசி எடுத்தா மட்டும் ஏதாச்சும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அவ சாம்பல்லையே படுத்துப்பான். இன்னொருத்தன் அவளுக்காக அவளோட அஸ்தியை எடுத்துட்டு புண்ணிய நதிகள்ல கரைக்க போயிட்டான். மற்றொருவன் துறவியாக மாறி பல இடங்கள்ல சுத்திட்டு இருந்தான். அந்த துறவியான இளைஞனுக்கு பசி எடுக்குது. அவன் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்கிறான். அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அந்த நேரத்துல அந்த வீட்டு குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அது வந்து அடம் பிடிச்சு அழுதுகிட்டே இருக்கு. கோபமான அந்த தாயி அந்த குழந்தைய போயிட்டு எரியிற அடுப்புல போட்டுறாங்க. குழந்தை எரிஞ்சு சாம்பலாயிடுது. இத பார்த்த அந்த இளைஞனுக்கு, ஐயோ பேய் பிசாசு இருக்கு, வீட்டுக்கெல்லாம் நம்ம சாப்பிட வந்துட்டுமே, பெத்த குழந்தைய போய் அடுப்புல போடுதே, இது என்ன இந்த ராட்சசி வீட்டுல நம்ம எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுன்னு எழுந்திருக்கிறான். அந்த நேரத்துல அந்த குழந்தையோட அப்பா வந்து இல்ல பயப்பட வேண்டாம், எனக்கு வந்து மந்திர சக்தி நிறைய இருக்கு, நான் வந்து இந்த குழந்தைய திரும்ப உயிர் பிச்சிடுவேன், அந்த தைரியத்துலதான் அவ போயிட்டு அடுப்புல போட்டுட்டா அப்படின்னு சொல்றான். சொன்னபடியே அந்த குழந்தையோட அப்பாவும் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தையோட சாம்பல்ல புண்ணிய தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த குழந்தை உயிரோட வந்துருது. இத பார்த்த அந்த துறவி இளைஞனும் உடனே அவர் காலில் விழுந்து, இதே போல என்னோட காதலியையும் உயிர்ப்பிக்கணும், அதனால எனக்கும் அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டதும் அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துறாரு. சஞ்சீவி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துறவி இளைஞனும் தன் காதலி மந்தாரவதியின் சாம்பல் இருக்கும் இடத்திற்கு வேகமா வந்து சேர்ந்துடுறான். புண்ணிய நதிகளுக்கு சென்றவனும் அந்த புண்ணிய தீர்த்தத்தோட வந்து சேர்ந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்தவன் அந்த சாம்பல் மேல படுத்திருக்கவனை எழுப்பி, இந்த குடிசையெல்லாம் முதல்ல கலைச்சிட்டு அவ சாம்பல் எல்லாம் ஒன்னா சேரு அப்படின்னு சொல்றான். அதே போல புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தவன் கிட்ட இருந்து அந்த புண்ணிய தீர்த்தத்தை தான் வாங்கிக்கிட்டு 2 பேரையும் பார்த்து, நான் வந்து சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன், இப்ப பாருங்க நான் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த புண்ணிய தீர்த்தத்தை தெளிச்சதும் மந்தாரவதி உயிரோட வந்துருவா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மற்ற இருவரும் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, அப்படின்னா உடனே மந்தாரவதியை உயிரோட வரசை இப்பவே செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கத்துறாங்க. அவனும் அந்த சஞ்சீவ மந்திரத்தை சொல்லி அந்த புண்ணிய தீர்த்தத்தை தெளிச்சதும் மந்தாரவதி உயிரோட வந்துடுறா. முன்னைய விட அதிக அழகோடும் தங்க பொலிவோடும் உயிர் பெற்று வந்த மந்தாரவதியை பார்த்து 3 பேரும் வாயை பொளந்துட்டு நின்னாங்க. பிறகு அவளை அவள் தந்தை அக்னி சுவாமியிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். அவரும் அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இவங்க 3 பேருக்கும் நன்றி கூறுறாரு. அப்போ சஞ்சீவ மந்திரத்தை கத்துட்டு வந்தவன், நான் தான் சஞ்சீவ மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்து அதை சொல்லி அவளுக்கு உயிர் கொடுத்தேன், அதனால அவளை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தவனும், வெறும் சஞ்சீவி மந்திரத்தை மட்டும் வச்சு அவளுக்கு உயிர் கொடுத்திருக்க முடியாது, நான் கொண்டு வந்த புண்ணிய தீர்த்தத்தை தெளிச்சதுனாலதான் அவ உயிரோட வந்தா, அதனால எனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். ஆனா சாம்பல் மேல படுத்திருந்தவன், நான் இவ்வளவு நாள் சாம்பல் மேல படுத்து அதை காப்பாத்தி வந்ததுனாலதான் இவன் வந்து மந்திரத்தை சொல்லி அவன் வந்து தண்ணியை தெளிச்சு அவளோட உயிரோட கொண்டு வர முடிஞ்சது, அதனால எனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். இதோட 2வது புதிர்கதையை முடிச்ச நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து 2வது புதிர் கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது. என்னுடைய 2வது கதையை கேட்ட விக்ரமாதித்தனே, மந்தாரவதியை இந்த 3வரில் யாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் சொல். விடை தெரிந்தும் நீ சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேதாளம் போட்ட புதிருக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படின்னா அந்த விடையை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லைன்னா 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, விக்ரமாதித்தன் அதுக்கு என்ன விடை சொல்றான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். Your countdown start now. மந்தாரவதியை அவள் சாம்பல் மேல் படுத்திருந்தவனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் நம்ம விக்ரமாதித்தன். அதுக்கு நம்ம வேதாளம், மந்தாரவதிக்கு உயிர் கொடுத்த இருவர் இருக்க அவள் சாம்பல் மேல் படுத்து கிடந்த சோம்பேறிக்கு அவளை திருமணம் செய்ய சொல்கிறாயே விக்ரமாதித்தா, அதற்கான காரணத்தை விளக்கிக் கூறு. மந்தாரவதிக்கு சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி உயிர் கொடுத்தவன் அவளுக்கு தந்தை முறை ஆவான். அதனால் அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. தீர்த்த யாத்திரைக்கு சென்று தீர்த்தத்தை கொண்டு வந்தவன் அவளுக்கு மகன் முறை ஆவான். அதனால் அவனும் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவள் மீது மிகுந்த ஆசை கொண்டு அவளை மறக்க முடியாமல் அவள் சாம்பலின் மேலே படுத்து கிடந்தவன் அவளுக்கு கணவன் முறை ஆவான். அதனால் அவனுக்கே அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றான் நம்ம விக்ரமாதித்தன். அதுக்கு வேதாளம், சரியான காரணத்தை சொன்னாய் விக்ரமாதித்தா, இருந்தாலும் உன் மௌனம் கலைந்து விட்டது, நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாளம் திரும்ப போய் முருங்கை மரத்துல ஏறிக்கிச்சு. அது சொல்ற 3வது கதைய நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க.